இதுக்கு பதில் சொல்லுங்க சார். பிசிஓடி, பிசிஓஎஸ், ஹார்மோன் பிரச்சனை, மாதவிடாய் பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன சொல்லுங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? தெரியாது. அதான் பெரிய பிரச்சனை இன்னைக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம் தான். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சுடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரி பண்ணணும்னாலும் ஒரு வழி தான் இருக்கு. ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ் டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன். நீங்கள் பேலன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா பிசிஓடி கண்டிப்பாக சரியாகாது. வாழ்க்கை முழுவதும் ஹார்மோன் மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர், சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் வரும். எதனால? இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால. இது வரும்போது சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் இல்லை, கூட இன்சுலினை போட வேண்டியது வரும். அதனால என்ன பண்ணணும்? இதை சரி பண்ணணும். என்ன பண்ணணும்? பேலன்ஸ் டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி என்ன பண்ணணும்? மாத்திரையை நிறுத்ததுக்குள்ள வழியை பார்த்தா நல்லது. வீடியோ சேவ் பண்ணி வைங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருக்கும். வீடியோ லைக் பண்ணி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் OYES டைப் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க. ஓகேவா? ஸ்டே டியூன்.